அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான மேஷராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வருட பலன் பார்க்கும்போது நம்ம வருடகிரகங்கள் தாங்க நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். என்ன காரணம்னா அதோட இம்பேக்ட் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியோட தாக்கம் இருக்கும், குருவோட தாக்கம் இருக்கும், ராகுக்கு இருக்க ஒரு தாக்கம் வந்து நீடிச்சிருக்கும் லைஃப் டைமாக. அதாவது குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம், 2.5 வருஷம் பக்கம் நீடிச்சிருக்கும். ஷார்ட் டேர்மாக இருக்காது, கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கும். அது என்ன காரணம்னா, அந்த இயற்கை சுபகிரகமாக இருந்தால் நல்லது பண்ணிடும், இயற்கை பாவகிரகமாக இருந்தால் அது கெடுதல் பண்ணும். அதுதான் வித்தியாசம், சரிங்களா? அதனால தான் பலனுக்கு வருட பலன் பார்க்கும்போது நம்ம வருடகிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம், சரிங்களா? மாத பலன்கிறது மாத கிரகங்கள் மாறும். இப்போ சனி வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு பாருங்கள், 12ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பாரு 12ஆம் சனி இருக்கார். ஏகப்பட்ட பிரச்சனை. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, பரணி நட்சத்திரக்காரங்க, கார்த்திகை நட்சத்திரக்காரங்களாம் படாதபாடு பட்டுருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துட்டுருக்கு, தேவையில்லாத வீண் வேறையங்கள், வெட்டி செலவு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 12 இருக்க சனி என்ன பண்ணுவார்னா, பணத்தை சேஃப்டி பண்ண முடியாமல், பணத்தை பாதுகாக்க முடியாமல் செலவு பண்ண வைப்பார். அதுதான் சனியோட வேலை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சரிங்களா? அதனால் விரை சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது, குரு பயிற்சி நடக்கும். இப்போ தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும். நடந்து முடிஞ்சு உங்களுக்கு ஒரு 45 நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடந்துடும். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு கடக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த நிகழ்வு வரும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அமைப்பு வரும். 4ஆம் இடத்துல கடகராசியில் வந்து உங்கள் ராசிக்கு 4ல் சுகஸ்தானத்துக்கு போகிறனால குருவோட பார்வை சனி மேலே விழுந்துடும். ஏற்கனவே சனிங்கிற ஒரு பிரச்சனை கொடுக்குற கிரகம், ஒரு கொடூரமான கிரகம். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குது உங்களுக்கு, 6ஆம் இடத்துல பார்க்குறதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு, கடன் பிரச்சனை, அது இதனால கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, வாய் கொடுத்து மாட்டியிருப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு 12ல் இருக்க சனினால் உங்களுக்கு நடந்திருக்கும். தேவையில்லாத வெயின் விரயங்கள், தேவையில்லாத பஞ்சாயத்து, குடும்ப பிரச்சனை, அசிங்கமான எல்லாம் சந்திச்சிருந்துருப்பீங்க. இப்போ குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனி மேலே விழுகுது. 9ஆம் பார்வை வந்து சனி மேலே மீனராசி மேலே விழுகிறதுனால இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மேஷராசிக்காரங்க வெளியே வருவீங்க. முழுமையாக வெளியே வரலைன்னா கூட ஒரு 50% வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் கவலையப்படாதீங்க. 4ல் குரு இருக்கார். 4ல் குரு பொதுவாக வந்துட்டா பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்த்துருவாருங்க. உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுபவரியமாக கன்வெர்ட் பண்ணிடுவார் உங்களுக்கு. அது 4ல் குரு இருந்து என்ன நடக்கும்? வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த 4ல் இருக்க உச்சம் பெறக்கூடிய குரு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் கவலையப்படாதீங்க. இந்த வருஷம் மேசராசிக்காரங்களுக்கு வீண் விரயங்கள், வெட்டி செலவு, வெட்டி விரயங்கள் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒன்றா வீடு மாற்றுறது, இல்லை வீடு வாங்குறது, வீடு புதுப்பிக்கிறது, ஒரு வாகனம் மாற்றுறது, ஒரு வாகனத்தை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறனால ஒரு சில பேருக்கு அம்மாவோட பூர்வீகத்து கிடைக்காம இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆவீங்க. ஏன்னா 4ல் இருக்க குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ சனியோட கொடுமையான பலன், அந்த கெடுதல் பண்ணக்கூடிய அந்த சனியோட கெட்ட கதிர்வீச்சு எல்லாமே குருவோட பார்வையில் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிரும். அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனையிலேருந்து ரெடியாக ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு மருத்துவர் அடையாளம் காட்டப்படுவாங்க, நல்ல மருந்து உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும், ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ போகிறீங்கன்னு சொல்லலாம், சரிங்களா? பிரச்சனை இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. 7.5 சனி போயிட்டு இருந்தாலும் குருவோட பார்வை விழுகிறதுனால நிச்சயமாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வருடம் கடைசி இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். ராகு எங்கே இருக்காரு? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார், அதாவது கும்பராசியில் இருக்கார். இப்போ 10ஆம் இடத்துக்கு ரிவர்ஸாக வந்துடுவார், ஆன்டி கிளாக் வைஸ் வந்துடுவார் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கு. கேது வந்து எங்கே இருக்காரு? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு சுகஸ்தானத்துக்கு அவர் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எப்போ நடக்கும்? டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. இந்த வருட கடைசி வந்து டிசம்பர் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். அது குருவும் கேதுவும் சேர்றது ஒரு கேல யோகம் சொல்லுவாங்க. அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம் தான். இருந்தாலும் நீங்கள் பெருசாக அந்த 7.5 சனியில் பெருசாக கோடீஸ்வரன் ஆக முடியலன்னா கூட ஒரு சில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் தான், ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லலாம். ஆனால் சுய ஜாதகம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ராகு 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு முன்னேற்றம்,
பழைய தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் புதுசாக தொழில் பார்த்துட்டு இருக்கேன், பழைய தொழில் பண்ணுறது தொழில் வந்து டல்லாகிடுச்சு, நான் வந்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு வெயிட்டிங்கில் ஒரு ஆர்வத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழில் கொஞ்சம் நல்லாவே போகுங்க. அதாவது தேவையில்லாத விரயங்கள், கெட்ட விரயங்கள், வீண் விரயம் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சுப விரயமாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றார், 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது உங்களுக்கு குருவோடு இருக்கிறதுனால அதுவும் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. 4ல் கேது இருந்தாலே அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும், வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் கூட இருக்கக்கூடிய குரு, உச்சம் பெறக்கூடிய குரு கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ண மாட்டார். புதுசாக வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், 12ஆம் இடத்துல இருக்க சனி வந்து 6ஆம் இடத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் பார்க்குறதுனால அப்பாவோட ஹெல்த் பிரச்சனை இருக்கும். நீங்கள் அப்பாவுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு, காலுக்கு மூட்டு பிரச்சனை, இந்த நரம்பு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கும். ஏன்னா சனியோட வேலையை அதுதான், எலும்பில் கை வைக்கிறது தான் சனியோட வேலை. எலும்பு பிரச்சனை, மூட்டு பிரச்சனைலாம் இருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள், அந்த வாய்ப்புகள் இந்த வருடம் ஜூன் மாதம் உங்களுக்கு 2ஆம் தேதிக்கு அப்புறம் உருவாகும். சரிங்களா? நான் ஏற்கனவே மேஷராசிக்காரங்க போன வருஷத்துலேருந்தே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2025 மார்ச் ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே மேஷராசிக்காரங்க பிரச்சனையில் இருக்கீங்க. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த 6வது மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் மாறுறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு நல்ல ஒரு டைம் உங்களுக்கு. என்னென்னலாம் விரயம் பண்ணணும்னு நினச்சிங்களோ, சுப விரயம் பண்ணணும்னு நினச்சிங்களோ, ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, நடந்திருக்காது. இந்த வருஷம் உங்களுக்கு கட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஒரு நிலம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு, ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, இல்லை வண்டி வாகனம் ரிப்பேர் வச்சுட்டே இருக்குது, ஒரு வாகனத்தை மாற்றணும், இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசினியர்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு அத்தனை நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சுபவிரயங்கள் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும். சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. தொழில் நல்லா இருக்குங்க. எனக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, அங்கேயும் ராகு வந்துடுவார். இப்போ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வருமானம் வருது, அதை வச்சு நீங்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது, சுபவிரயமாக மாற்றுறது, இது பக்காவாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். மேசராசிக்காரங்களோட கஷ்டங்கள், கவலைகள், சோகங்கள் எல்லாமே குறையக்கூடிய வருடமாக இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? பயப்படாதீங்க. நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு நடந்ததுக்கப்புறம் ஒரு 45 நாளுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுது நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது கோச்சார பலன் தான். உங்கள் சுயஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், உங்கள் வயசு என்ன, இப்போ என்ன கிரகங்கள் வந்து உங்களை இயக்கிட்டு இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு தனி மனிதனோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுதான் உங்களுக்கு நடக்கும். தசாபுத்தி மீறி ஒன்றும் பண்ண முடியாது. கோச்சார பலன் ஒரு 15லேருந்து 20% பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ வாழ்க்கை மாறும், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு. அதனால் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.